பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தங்கமயில் என்னைக்காச்சும் ஒரு நாள் பெருசாக சிக்க போகிறாங்கிறது நமக்கு தெரியும். ஏன் சிறகடிக்கா செயலர் ரோகிணியும் சிக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் அது என்றைக்குங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமே. ஸோ இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க சொன்ன பொய்களுக்கு. அவங்க இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் இப்போ வந்து சர்வர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க அம்மாவால் அதை தாங்க முடியாமல் அவங்க வீட்டுக்கு போய் பாண்டியன்ட்ட பேசினா பாண்டியன் எவ்வளோ பேசினாலும் மசிஞ்சு கொடுக்குற மாதிரி தெரில. பொம்பளை பிள்ளை வேலைக்கு போகிறது நல்லது, அவங்க சுயமரியாதை அது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்கட்டும். நான் வந்து நாளைக்கு ப்ரெக்னென்ட்டே ஆனாலும் கார் வச்சு என் மருமகளை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னடா அது இப்படி பண்ணுறாரு இவருன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி கையை பிசைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ. ஏன்னா எதுவும் மறைக்கவும் முடியல, உண்மையை சொல்லவும் முடியல. ரொம்ப சொன்னால் சந்தேகம் வந்துடும், வேறு பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு நடுவில் பழனிவேல் வேறு வந்து சுகன்யா அந்த வீட்டுக்கு போகிறது பிடிக்கல, அவங்க அண்ணன் வீட்டுக்குன்னு நினைக்கிறாரு. ஆனால் சுகன்யா முறைச்சி பார்த்துட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. இதில் செந்திலுக்கு அவங்க மாமனார் புதுசாக ஒரு இது கொடுக்குறாரு, ட்விஸ்ட் வைக்கிறாரு. உனக்கு எப்படி படித்து போய் வேலைக்கு சேர முடியாது, கவர்மெண்ட் வேலைக்கு டெம்பரரி வேலைக்கு 10 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்து சேர்ந்துக்கலாம், அப்புறம் அதை சம்பாதிச்சிக்கலாங்கிறார். எப்படி இதாக வாங்கி லஞ்சமாக வாங்கி சம்பாதிச்சிக்கலாம் போல். ஸோ அதனால் அதை கொடுக்கலாமான்னு கேட்டால் அதெல்லாம் 10 லட்சம் ஏற்பாடு பண்ணிடலாங்கிறாரு செந்தில். இது பெரிய ஷாக்காக இருக்குது மீனாவுக்கு. இதில் பல ட்விஸ்ட்டுகள் வரப்போகுது கதையிலங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.